வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. டாப் 5 கண்டஸ்டன்ட்ல இருந்து ரெண்டாவதா எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறார் ரயான். ஸோ ரயான் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தார். ஆரம்பத்திலே பிடிச்சிட்டோம், சிறப்பாக கேம் ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் டீம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் வைக்கப்பட்ட டாஸ்க்ல எல்லாம் பெண்கள் டீம் ஜெயிச்சதுக்கு காரணம் ரயான் தான், அவருடைய எஃபோர்ட் தான். முத்துக்குமரன் ஒரு முறை சொல்லியிருப்பார், வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசும்போது, வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டை பற்றி இவங்கள பற்றி பேசும்போது இவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் கூட சொல்லணும் சார். அப்படி பார்க்கும்போது ரயான் சார் எல்லாரு கூடயும் ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டாரு, ரொம்ப சீக்கிரமாகவே மிங்கிள் ஆகிட்டாரு. ஆனால் அது எல்லாமே கேர்ள்ஸ் கூட மட்டும் தான் மிங்கிள் ஆகிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஹெவி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தீபக் கிட்ட சொன்னது இவர் தான். அப்போ தீபக் பார்த்தீங்கன்னா விஷால் கிட்ட சொல்லியிருப்பாரு அந்த ஸ்மோக்கிங் ரூம் பக்கத்தில், முக்கியமான மேட்டரா ஒன்று எடுத்துட்டா அப்படின்னு. இவர் ஃபஸ்ட்டு தீபக் கூட தான் க்ளோஸ் ஆனார். ஆனால் சௌந்தர்யாவுக்கு பாசிட்டிவாக ஒன்று கொடுத்தாரு. வெளில அவர் பார்த்த சப்போர்ட் இருக்குன்னு அவர் நினச்சிக்கிட்டார்ல சில இந்த கிம்மிக்கெல்லாம் பார்த்து. ஸோ அதனால் சௌந்தர்யா பக்கம் நின்னார். இந்த பக்கம் இன்னொரு கார்டு இருந்தால் நான் முத்துக்குமரனை பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னு. இன்னொரு கார்டா, ஏன் ஒரு கார்டில் சொல்ல மாட்டேன் முதல் கார்டில். ஸோ முதல் விருப்பம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஜாக்லின், ஜெஃப்ரி, மங்களம் சார், அதாவது கவுண்டம்பாளையம் எல்லாரும் சேர்ந்து கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. அந்த கோவா கேங்கில் இருந்த எல்லாருமே டுபாகூர்கள். அதில் குறிப்பாக ஜாக்லினை முதுகில் குத்துறவங்க தான் எல்லாருமே இருந்தவங்க. இப்போ ரஞ்சித், ஜெஃப்ரி ரெண்டு பேருமே வந்து அதில் இருந்தாங்கன்னா காரணம் சவுண்டு அங்கே இருந்ததுனால. சவுண்டும் முதுகில் குத்துவாங்க, ஜாக்லினை ரஞ்சித்தும் குத்துவார். இந்த ஜெஃப்ரி சொல்லவேனா, அவர் எக்கச்சக்கமாக குத்துவார் முதுகில். ஸோ இதில் குறைவாக முதுகில் குத்துன இவங்க கூட ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறான் சவுண்டோட சேர்ந்து வந்து ரயான் சொன்னது வந்து, வெளியில் நான் இருந்திருந்தா ஜாக் கிட்ட வேற ரியாக்ட் பண்ணுறதே வேற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்படி. பட் குறைவாக இல்லைன்னா கொஞ்சமாச்சும் நேர்மையாக இருந்தது அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மதித்தது பார்த்தீங்கன்னா ரயான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரயான் அவருடைய அந்த ஏவி போடும்போதும் திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக் அப்படின்லாம் சொன்னார். ஜாக்லின் கிட்ட ஒரு சக போட்டியாளர் நான் வந்து இன்டெரக்டாக தான் நம்ம சொல்ல முடியும், நீ டேரெக்டாக போய் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லும்போது, அப்போ வந்து நேரடியாகவே போயிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் நான் நேரடியாக தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் நீ போகாத, போனோன்னா அவுட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொன்னதும் ரயான் தான். அதுக்கு முன்னாடி ரவுண்டில் சௌந்தர்யா அண்டு அதுக்கு முன்னாடி ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினை ஸ்டாப் பண்ணதும் இவர் தான். அப்போ தான் சவுண்டு போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒன்று பண்ணாங்கல்ல, அப்போவும் நின்னது. கொஞ்சமேனும் அந்த கேங்கில் வந்து உண்மையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாக்லினை வச்சுக்கலாம், அவங்களும் ட்ராமா பண்ணாங்க. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது எஃபர்ட் போகிறதுல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்மையாக மதிச்சதில், ரெஸ்பெக்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரயான், ஜாக்லின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நல்ல கேமர் அது நமக்கு தெரியும். அக்கா வந்து குத்தி விட்டு போயிட்டாங்க டிடிஎஃப் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டாஸ்க்கு பீஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு தகுதியான ஆள் தான் இல்லைன்னெலாம் சொல்ல. ஆனால் அந்த டிடிஎஃப் ஜெயிச்சதில் பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஸ்கெட்ச் பண்ணி ரயானை தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு ராணவ் வந்து ஒன்று சொல்லிட்டு போனார்ல, ஏஆர்எம் ஏஆர்எம் ஏ ஃபார் அர்ச்சனா வந்துருச்சு, அடுத்து ராணவ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ ராணவ் வெளியே போயிட்டான் முன்னாடியே. இப்போ ரயான் இருக்கணும்னு முன்னாடியே இவங்க பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற அந்த கேள்வியும் நமக்கு இருந்தது. ஏன்னா இருந்தால் தானே ஒரு டென்ஷன் இருக்கும் கடைசி வரை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கேமில் டாப்பராக இருந்துட்டார் முத்துக்குமரன். அதனால தான் நம்ம அவரை வந்து ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் டாஸ்க் பீஸ் ரயான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ப்ரொஃபஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ரயான் வந்து ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கு. அது இல்லாமல் சிலது மாற்றி பேசுறது அந்த விஷயமும் இருக்குது. நம்ம இதிலே பார்த்தோமே, இவர் போய் முத்துக்குமரன் கிட்ட அலைன்ஸ் கேட்குறாரு அந்த ஃபயர் பிட் டாஸ்கில். முத்துக்குமரன் தூக்க போகிறதே உன்னதாண்டா அப்படின்னு ஒன்று பெண்கள் கூட போய் டீம் போட்டு தோத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்லாம் பேசினார். தனியாக வா அப்படின்லாம் சவால் விட்டா அப்படி. ஆனால் முத்துக்கிட்ட நிற்க முடியல. அடுத்த ஜார் டாஸ்கில் ஜெயிச்சது முத்து தான் அதில், பேலன்ஸ் டாஸ்கில். ஸோ ரயான் நல்ல டாஸ்க் விளையாடுறவர், ஃபாஸ்ட் ரன்னர். ரயானை விட வேகமாக ஒருபடி ஓடக்கூடியவர் தான் முத்து. அந்த தைரியமாக முடிவெடுக்கிறது, ஸ்ட்ராட்டஜி, ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்து. மெமரி பவர் சொல்லவே வேணாம், அதெல்லாம் ரயான் கிட்ட கம்மி. அந்த பேச்சும் சரி, இந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறதும் சரி, ஃபிசிக்கல் டாஸ்கில் இறங்கி விளையாடுறதும் சரி, எல்லாத்துலேயுமே ஃபிசிக்கல் டாஸ்கில் ரயான் நல்லா பண்ணுறாரு. அவருக்கும் மேலே நீங்கள் ஒரு படி தான் முத்துக்குமரனை வைக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த ஃபயர் பிட் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா முதல்ல ராணவை அப்புறம் அருண் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரிடா அப்படின்லாம் பாட்டு பேக்ரவுண்டில் போட்டு நேற்று ஏவியில் போட்டாங்கல்ல, அந்த மூமெண்ட்லாம் பாருங்கள், செம்ம ஹீரோயிக் மூமெண்ட்டில் அதை பண்ணது முத்து தான்.
அப்புறம் முத்து எதிர்பாராத டைமில் முத்துவை வந்து இவர் போட்டார். சாரி. அப்புறம் அந்த ட்ரம் டாஸ்கில் பார்த்தோம், முத்துவை இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்தால் முத்து வந்து ஓகே அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ரயான் என்ன பண்ணிட்டு அப்படி உடனே அவங்க வந்து அலைன்ஸ் போடுறீங்க எல்லாரும் என்னை தூக்க வர்றீங்க, கேமில் அதாண்டா பண்ணுவாங்க. இதில் இன்னொன்று பண்ணார் ரயான், அருணை வந்து ஏற்றி விட்டார். இவர் வந்து டிடிஎஃப் டாஸ்க் இவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதை நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக நின்று போன டாஸ்கில் முத்துக்குமரனை வந்து படி சொல்லி ஃபவுல் கேம் ஆட்டான் அப்படின்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு, நான் முத்துவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், எல்லாமே மாறும், ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்லாம் இவர் நம்பிட்டு இருந்தார். அந்த சும்மா சௌந்தர்யாவோட சேர்ந்துட்டு ஊர்கேள்வி மாதிரி வேறு இடத்துல பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன். அது பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறமா இவருக்கு லைட்டாக டவுட் வருது, நம்ம கரெக்டான ஆள் கிடையாதோ அப்படின்னு. அப்போ அருணை வந்து குத்தி விட்டார். நீங்கள் அப்போ ஆரம்பிச்சிங்களே, நெகட்டிவாக இருந்தாலும் ஹீரோ வில்லன் வேணும் இல்லைங்க, நீங்கள் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணீங்க, நெகட்டிவாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க அது அப்படின்னு. அருண் பயன்ட்டா அப்படி, ஐயோ நெகட்டிவாலாம் எனக்கு வேணாப்பா, பாசிட்டிவ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் அடிச்சிட்டாரு. ஸோ ஒரு சோட்டா பாய் மாதிரி தான் வச்சுங்களேன் முத்துக்குமரனோட கம்பேர் பண்ணும்போது, சில ஓவராக வார்த்தை விடும்போது. ஆனால் சென்சிபிளான பிளேயர். சிலர் சொல்கிறாங்க முதல் நாள்லேயே வந்திருந்தா இவன் கேம் சூப்பராக இருந்திருக்குன்னு. யாருக்கு தெரியும். இப்போ முத்துக்குமரனோட இப்போ இருக்கிற லாஸ்ட் வீக் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த மணி பாக்ஸ்க்கு வந்து 2 பேரும் பேசி சண்டை போட்டுக்காம நம்ம 2 பேருக்கும் ஒரு மொமெண்ட்டு கிடச்சிச்சுரா, விஷாலுக்கு ஒன்று கிடைக்கட்டான்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. அப்புறம் சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் ஆட விடாமல், அதாவது போனால் அவுட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தடுத்தது, மற்றவங்கள ட்ரெயின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 2 பேருமே சிறப்பாக பண்ணாங்க. இப்போ முதல் நாளில் வந்து முத்துக்குமரனோட அந்த பக்கம் இருந்திருந்தா அது வேறவா இருந்திருக்கும். நினச்சி பாருங்களேன், அந்த திருட்டு கேங்கில் போய் ஜாயின் பண்ணியிருந்தா. ஆக்சுவலி இவரும் திருட்டு கேங்கில் ஒருத்தர் தானே, லாஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணவர் இவர் பார்த்துட்டாரு, போட்டு கொடுக்காதரா உனக்கும் ஷேர் தரண்டானோன்னா ஓகேன்ட்டாரு. அதுதான் ரயான் பண்ண தப்பு அங்கே. ஸோ அதனால வந்து அருண் வந்து இந்த திருட்டு கேங்கை விசாரிக்கும் போது ரயானையும் கோத்து விட்டு எழுப்பி நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நல்ல கேமர் தான். முதல்ல வந்திருந்தா அட்லீஸ்ட் நெகட்டிவ் சைடு இருந்தாலும் நமக்கு பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்ல. முத்துக்குமரனுக்கும் இன்னும் சவால் அதிகமாக இருந்திருக்கும்ல. இல்லை முத்துக்குமரனோட இவர் இருந்திருந்தாருன்னா 2 பேரும் சேர்ந்து வேற மாதிரி ஒரு கேம் ஆடி இருப்பாங்கல்ல. அந்த ஆங்கிளில் பார்க்கலாம். ஆனாலும் இவர் பெரும்பாலான நேரத்தில் பெண்களோட அந்த கோவா கேங்குன்னு சொல்லிட்டு அப்படியே தானே இருந்துருக்கிறாரு. இவர் கேமுக்குள்ளே வரதே அரிதினும் அரிது இல்லை. முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. ஜாக்லின் சௌந்தர்யா பேசுபட பொருளாக இருக்கிறாங்க, இவங்க கூடவே இருந்துட்டோம்னா நம்ம ஒன்று பேசினாலும் நிச்சயமாக அது கவர் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டாரான்னு தெரில. சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அவங்கள பொறுத்தவரை இவர் நல்ல திங்க் பண்ணுறான், கரெக்டாக விஷயம் சொல்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அங்கே போயிட்டு ஈஸியாக கேப்சர் பண்ண முடிஞ்சுது ஸ்பேஸை ரயானால். அவர் நல்ல கேமர், அவர் தனியாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பேர் கூட கிடச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. லேட் பிக்கப் தான் அவர். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அவருக்கு புரியவும் மாட்டேங்குது. கேப்டன்சி டாஸ்கில் முத்து வந்து அப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லியிருப்பார், ஜாக்லினால் முடியலன்னா மட்டும்தான் நான் கேமில் வருவேன் அப்படின்னு. சரி ஜாக்லின் தான் தள்ளிட்டாங்களே, நீ ஜாக்லினுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும் போது அவர் சொல்லுவார், நான் ஜெயிக்க தான் நான் வந்தேன், ஜாக்லினை ஜெயிக்க வைக்கிறது என் நோக்கம் கிடையாது, விஷால் ஜாக்லின் 2 பேரும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு அப்போ சொல்லும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்காம இது 0% இது வந்து மொக்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் வாய் விட்டவர். சரி நீ எதாவது ஐடியா சொல்கிறேன்னா நான் எப்படி சொல்ல முடியும், எனக்கு என்ன தெரியும், நானாக இருக்கிறேன் போட்டியில் அப்படின்னு ஜகா வாங்கினவர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அங்கே தப்பாக இருந்திருக்கு. ஊருக்கு மாதிரி நிறைய பேசியிருக்கிறாரு. டாஸ்க் மட்டுமே விளையாடுறதுனால அதில் ஹைலைட்டாக தெரியுதுனால தான் டாஸ்க் பீஸ்ட்ன்ட்டாங்க. டாஸ்க் பீஸ்ட்ன்றது பொருத்தமான பேர் தான், இல்லைன்னா நான் சொல்ல. ஆனால் முத்துக்குமரன் இருக்கும்போது அதுக்கும் போட்டி இருக்குது, இந்த டாஸ்க் பீஸ்ட்டுக்கும். வேணா நீ டாஸ்க் பீஸ்ட் வச்சுக்கப்பா, நான் வந்து ப்ரொஃபஸரை வந்து நாங்கள் இவருக்கு கொடுத்துட்றோம் முத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் எல்லா ஏரியாலையும் கலக்கினதுனால அவர் மேலே டாஸ்க் பீஸ்ட் முன்னாடி வந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ வந்திருந்தாலும் கப்படிச்சிருப்பாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அருணுக்கு போய் நெகட்டிவாக நீ இருந்த பேர் வாங்கலாம், அதுவும் ஒரு இது தானே, ஸ்டேஜில் நிற்கலாம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு ஏன் அதை அவர் பண்ணல, ஏன் பண்ண வரல, அந்த தைரியம் இல்லை, தடுக்குது இல்லை. ஆனால் ஜாக்லின் எவிக்ஷனுக்கு அப்புறம் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சது, சென்ஸ் பண்ணது மஞ்சரி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க, இவரும் சென்ஸ் பண்ணிட்டா அப்படி கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டாங்க ஜாக்லினுக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறதுல நல்லாவே பண்ணுறாரு. முன்னாடி இருந்திருந்தா எஸ் மேபி கேம் அவருக்கு ஃபேவராக போயிருக்குன்னு சொல்ல மாட்டான், அப்போவும் கேம் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவர் விளையாடி இருந்தா, முன்னாடியே வந்திருந்தான்னு சொல்லக்கூடாது, முன்னாடியே விளையாடி இருந்தா, இப்போ மாதிரி லேட் பிக்கப் மாதிரி அப்பவும் பார்த்தீங்கன்னா 60 நாள் கழிச்சு விளையாடலான்னு இருந்திருந்தா அதுக்கு முன்னாடியே கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்படி தான் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல தூக்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ரயானை முதலே தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். நான் டிடிஎஃப் வாங்கிட்டு போன எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. அந்த இடத்துலையும்
முதல்ல அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முத்துக்குமரன் ரயான் 2 பேர் நடுவில் தான் போகுது. அப்போ முத்து ஒன்று சொல்லியிருப்பாரு, இவர் ரயான் சொல்லியிருப்பாரு, முன்னாடிலாம் அதாவது இதுவரை டிடிஎஃப் ஜெயிச்சவங்க வந்து ஃபினாலில் ஜெயிச்சது கிடையாது அப்படின்னு. அது ஒரு சீசன் ஏதோ எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் அதை பார்க்கல தேர்டு. அப்போ வந்து முத்து சொல்லியிருப்பாரு, இல்லை இதுக்கு முன்னாடி டைட்டில் அடித்தவங்க அப்படி விளையாடாமல் இருந்திருக்கிறாங்க, விளையாடுறதுக்கான சூழல் இல்லாமல் இருந்திருக்கு, அவங்களால முடியாமல் இருந்திருக்கு, அதனால வந்து நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணது முத்து தான். அதுக்கப்புறம் இப்போ ஆனந்தி ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல, எல்லாரும் பாசிட்டிவாக பேசுங்கன்னு. அப்போ முத்து அதை சொல்லியிருப்பார், இவர் ரயான் அதை சொல்லியிருப்பார், என்னை பூஸ்ட் பண்ணதே அவன் தான், அவனை தாண்டி என் கேமை அவன் யோசிச்சான், அவன் கேம் என்னை விட என் கேமை விட அவன் கேம் ரொம்ப அழகாக தெரியுது அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி உண்மையை பேசுகிற ஒத்துக்கிற இடத்துல, கேம் விளையாடுற இடத்துல, இறங்கி விளையாடுற இடத்துல ரயான் நிஜமாவே நம்மளை கவர்ந்துருக்கிறாரு. வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்ல மஞ்சரி, ரயான் இவங்க தான் ரொம்ப சிறப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டவங்க வாய்ப்பை. மஞ்சரி தான் இவர் கொஞ்சம் லேட் பிக்கப்பு அப்படின்னு 2வது லெவலில் வைக்கணும்னா ரயானை வைக்கலாம். டாஸ்க் பீஸ்ட் கூட இப்போ எடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். பாசிட்டிவாக வெளியேறாரு லாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லலாம், பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. அதனால் அப்படி வெளியேறதுனால ஓகே, இதை விட கம்மியாக வந்திருக்க வேண்டிய பொசிஷன். ஜாக்லின் எவிக்ஷனுக்கு அப்புறம் நிறைய ஓட்டு இவருக்கு விழுந்திருக்கு, அதனால தான் பவித்ராக்கு அப்புறமா இவர் எவிக்ட் ஆகுறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த எவிக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.